ரோஹிணியோட வாயை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மீனா போல்டாக இருந்தால் தான் முடியும். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ரோஹிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கதை என்னடா இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிமே தான் பயங்கர டேஸ்ட்லாம் வரப்போகுதுங்க. ஏன்னா விஜயா வந்துட்டு முழு ஏற்கனவே வில்லி தான், இதில் முழு நேர வில்லியாக மாற போகிறாங்க. எப்படியாவது வேலை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவ கை கால் நல்லா இருந்தால் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, வீட்லேயே முடக்கி வைக்கணும்னா அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தேவையில்லாத பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியும் விஜயாவும் சேர்ந்து. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து எதுவும் நம்மளை நோண்டிட்டு இருக்க மாட்டா, வெளியில் வேலைக்கு போக மாட்டாளா ஆண்டி, அதனால ஏதாவது நம்ம பிரச்சனை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி விஜயாவும் ரோகிணியும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இந்த விஜயாவுக்கு ரோகிணி பல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மீனாவோட தம்பியும் தங்கச்சியும் நல்லா படித்து வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா இந்த மீனாவை அடைக்கிறலாம், அவங்கள நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருப்பா, வீட்டிலேயே இருப்பா, அதனால் நம்ம மனசளவில் அவளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி என்ன பண்ணுதுன்னா பிளான் பண்ணி சிட்டி கிட்ட சொல்லி எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியும், அவன் சத்யாவோட வாழ்க்கையை நம்ம சீரழிச்சு அப்படின்னா தான் இவன் வந்து அமைதியாக இருப்பா. ஏற்கனவே நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அவனை போலீஸ் பிடிச்சி போகிறதுக்கு முன்னாடி இவ என்ன பாடுபட்டா, அதனால் அவனை வந்து ஏதாவது ஒரு இதில் சிக்க வச்சு தான் மறுபடியும் நம்மளை வந்து இவளை அடக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாம்மா எனக்கும் மரியாதை எல்லாம் வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைம்மா, பார்த்தே இல்லை, ஒன்றைய கூட மதிக்கிறது கிடையாது, எதுக்கெடுத்தாலும் செக்கை கிழிச்சு கொடுக்குறா, அந்த அளவுக்கு ஆயிட்டா. இப்போ டிரைவிங் வேற பழகி டிரைவிங் ஸ்கூலில் கார் எடுக்கிற அளவுக்கு ஆயிட்டா அப்படின்னா, டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டான்னா நம்ம மதிக்கவே மாட்டா. படிக்காதவங்க தான், ஆனால் பாரேன் எப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம கண்டிப்பாக இவளை இப்படி வளர விடக்கூடாது, நீயாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாட்டி, வர வர மீன் அவங்கள மதிக்கிறதே கிடையாது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நானாவது இந்த படத்தை மட்டும் நான் தொலைக்காமல் ஏமாறாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கொஞ்சமாவது எதிர்த்து பேசியிருப்பேன். இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே என்னை சொல்லிடுறா, அதனால் வர வர உங்களுக்கு மதிப்பே மரியாதை இல்லை, என்னன்னாலும் எப்படினாலும் நடத்திட்டு போட்டோம், எனக்கு அது பழகிடுச்சு, ஆனால் உங்களை மதிக்க மாட்டேங்கிறா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ரோகிணி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரிம்மா இவனை ஏதாவது பண்ணணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஆளை தெரியும், இந்த சத்யாவை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டி கிட்ட போயிட்டு சத்யாவை எதையாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடுறேன்னு சொன்னேன்ல, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ அதை மாதிரி செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் சத்யாவை ரொம்ப நாள் மாட்டி விடணுன்னு தான் தோணுது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேட்குறான். உடனே அவனை உன் ஆளை விட்டே ஃபோன் போட சொல்லு, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண இதை பற்றின விஷயத்தை பற்றி பேசணும், நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அவன் நேரில் வரும்போது உன்னோட ஆளுங்க யாரையாவது வந்து அங்கே இருக்கிறவங்க ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற லேடிக்கிட்ட யார்கிட்டையாவது வந்துட்டு பேக்கை திருட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வை, அந்த பேக்கை அவனை வர சொல்லி அந்த நேரத்தில் அவன் கையில் கொடுக்குற சொல்லிடு. அப்போ ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணுவாங்க, அவன் தான் திருடிட்டா அப்படி சொல்லிட்டு நிற்பாங்க. ஏற்கனவே அவன் மேலே கேஸ் இருக்கிறதுனால ஈஸியாக போலீஸ் வந்து அவனை நம்பிடும், அவன் தான் திருடிருப்பான்னு தெரிஞ்சிடும், அதனால் நீ அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி பிளான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு சத்யாவுக்கு சிட்டியோட கையால் வந்துட்டு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்கிறான். உடனே சத்யா என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நம்ம முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காமம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே இல்லை சவாரியில் இருக்கேன்டா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாப்புல. இல்லைம்மா நான் போய் பார்க்குறேன், அது அப்புறம் என்ன ஆதாரம் கிடச்சிருக்கோ அதை நான் உங்களை வந்து கொடுக்குறேன், நான் கவனமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்நேரம் வந்துட்டு இதே மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே சீன் வந்து நடக்குது. பேக்கை திருட்டு போகிற மாதிரி சீன் வச்சு அதை வந்து சத்யா கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்நேரம் கரெக்டாக மீனா போயிடுறாங்களா, போனதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை இன்னொருத்தன் தான் திருடிட்டு போனான், ஆனால் இவன் கையில் மாட்டிக்கிடுச்சு, இவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக காப்பாற்றி விட்டுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ரோஹிணி என்ன பண்ணுறான்னா, நீங்கள் சொதப்பிடுவீங்க, அந்த இடத்துல நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்ததை நம்ம மீனா வந்து பார்த்துட்றாங்க. ஏற்கனவே சிட்டிக்கும் ரோஹிணியும் வந்துட்டு இந்த குடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்போ இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹிணி கிட்ட வந்துட்டு நம்ம மீனா இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணோம், இன்னொரு தடவை என் தம்பி விஷயத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணணும், அவனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சும்மா இருக்க மாட்டேன், இத்தனை நாளாக நான் அமைதியாக இருப்பேன்னு பார்த்துட்டு இருந்தியா, இனிமேல் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நான் தான் இந்த பிரச்சனை பண்ணது நான் தான், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ரோஹிணி பேசுகிறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு வந்து கோவம் வந்துடுது.
எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். நீங்கள் அந்த சித்தி கூட நின்று பேசிட்டு இருந்ததையும் ஓரமாக நின்று நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததையும் நான் கவனிக்க தான் செஞ்சேன். இன்னொரு தடவை எங்கள் வாழ்க்கையில் உள்ள நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்துட்டு சீறி பேசுகிறாங்க.